தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. கொஞ்ச நாளாகவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறைய டாபிக்ஸ் இதில் கவர் பண்ணியிருக்கோம். இதில் இன்றைக்கி கவர் பண்ண போகிறது வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சரி, இதில் வந்து என்ன ஆப்ஜெக்டிவ் இப்போ நமக்கு அப்படின்னா, பேசிக்காக சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஃப்டிஸ் தான். எஃப்டி, ஆர்டி இதெல்லாம் தான். ஸோ எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சேம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஆஃப் லைட் ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஏற்கனவே நம்ம எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அக்ராஸ் ஆல் பேங்க்ஸ் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா இப்போ லிங்க் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம், பாருங்கள். ஸோ இங்கே வந்து 5%, 6% சொல்லி எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டயத்தில் வந்து ஒரு ஆவரேஜாக 10% வரைக்கும் பெர் ஆனம் ஒரு சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த இதில் வந்து ஒரு வீடியோ பண்ணலாம். இது வந்து ரொம்ப லெஸ் நோன் அவென்யூ. ஸோ இதில் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. இது ஹார்ட் ஏர்ன்டு மணி, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இதில் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய குறிக்கோள். ஸோ நான் இங்கே எதையுமே சப்போர்ட் பண்ணல, என்டார்ஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து இதை ஒரு கைட்லைனாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா எல்லா டாக்குமெண்ட்டையும் படித்து பார்த்துட்டு உங்களுடைய ஓன் செல்ஃப் டிசிஷனை இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்குமாறு உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்மளோட அப்பீல், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட்டில் ரெண்டு இருக்குது, கமர்ஷியல் ரியல் எஸ்டேட், ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட். எது பெட்டர்? ரெண்டுமே பெட்டர் தான். இதில் கீ டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் வந்து ட்ரெடிஷ்னல் ரியல் எஸ்டேட். நம்ம வாங்குவோம், லேண்ட் வாங்குவோம், வெயிட் பண்ணுவோம், 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதை விற்போம். அதில் வந்து அப்ரிஷியேஷன் இருக்கும், நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும், டிப்ரிஷியேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கமர்ஷியல் அப்படிங்கிறது என்னென்னா எல்லாராலையும் வாங்க முடியாத ஒரு விஷயம். கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. மினிமம் டிக்கெட்டே வந்து 1 crore and above அந்த மாதிரிலாம் தான் இருக்குது கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். ஆனால் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு இன்கம் வரும். எப்படி? ரெண்டல் இன்கம். இப்போ 10 கடை இருக்குது, அந்த கடையை நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க, கடை கட்டி வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து நல்ல ஏரியாவில் நீங்கள் அந்த கடையெல்லாம் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் இன்கம் இருக்குது. ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்கெட் பெருசு, ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாரும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறது, அப்படி தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவே தொடங்கப்பட்டது தான் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், REIT அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்தியாவில் இது வந்து ஸ்டார்ட் செய்யப்பட்டது. இப்போ வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஒரு தட்டு மக்கள் வந்து இதில் வந்து இப்போது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ இதை வந்து ஒரு ட்ரெண்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு இதில் ஒரு வீடியோ பண்ணுறோம். இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுடைய வேலை என்னென்னா, சாமானிய மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டை இவங்க வாங்கி அதை மெயின்டைன் பண்ணி அதை வந்து லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ கொடுத்து அந்த ரெண்ட்டை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. சரி, இவங்களுக்கு வந்து முதலீடு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா சாமானிய மக்கள்கிட்ட தான் கிடைக்கிது. ஸோ இது நம்மக்கிட்டேருந்து முதலீடு வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து ரெண்ட் வாங்கி நமக்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுடைய வேலை. ஸோ இது எப்படி இயங்குது, இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விழாவாரியாக பார்ப்போம் வாங்க. ஸோ REIT உடைய வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன வகையான கமர்ஷியல் ஸ்பேஸ் வேணாலும் அவங்க வாங்கலாம். ஆஃபீஸ் ஸ்பேஸ், ஹோட்டல், அப்பார்ட்மெண்ட் எது வேணால் வாங்கலாம். ஸோ இதில் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து இதோட க்ரோத்து. இதில் வந்து கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் வேல்யூ மேலே போகிற மாதிரி கண்டிப்பாக கமர்ஷியல் ஸ்பேஸோடைய வேல்யூ மேலே போகும். ஸோ கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் இருக்கும். 90% ஆஃப் த ப்ராஃபிட்டை வந்து இவங்க வந்து டிவிடெண்டாக இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அது வந்து ரூல். ஸோ 10% வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அவங்க செலவு பண்ணிக்கலாம். இதுதான் REIT உடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இதில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே போட்டிருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அவங்க REIT இருக்க முடியும். அதே சமயம் இது வந்து நம்ம பாதுகாப்புக்காகவும் இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்காங்க. 90% ஆஃப் த இன்கம், ரெண்டல் இன்கம் வந்து இமீடியட்டாக வந்து அவங்க வந்து டிவிடெண்டாக கொடுத்தே ஆகணும். மினிமம் 90%, மேலே எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஸோ 80% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கொடுக்குற பணத்தில் 80% வந்து இமீடியட் ரெண்டல் ஜென்ரேஷன்
அவென்யூஸில் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ 80% வந்து இன்வெஸ்ட் பண்ண உடனே அடுத்த மாதத்துலேருந்தே ரெண்டல் இன்கம் வர மாதிரி இருக்கணும். மீதி 20% வந்து அவங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு வந்து கேப்டு டு 10%. ஸோ மினிமம் அசட் பேஸ் வந்து 500 கோடி இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு வந்து 2 தடவை வந்து அவங்க என்ஐவியை வந்து அப்டேட் பண்ணணும். என்ஐவி அப்படின்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எல்லாமே வந்து லிஸ்டட் தான், ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனிஸ் தான் இந்த REITs எல்லாமே. கம்பெனிஸ் இல்லை ட்ரஸ்ட் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் REIT இருக்க முடியும். சரி, இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? இதில் வந்து நன்மைகள் மட்டும்தான் இருக்காருன்னா எப்போவுமே அப்படி கிடையாது. எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியாத கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த மாதத்துலேருந்தே நமக்கு வந்து டிவிடெண்ட் இன்கம் வர்றது வந்து ஒரு பெரிய நன்மை. அதுவும் வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ். 10%ங்கிறது இப்போ நல்ல ரிட்டர்ன் தான். இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன். ஸோ 10 to 15% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது இதில். ஸோ இது வந்து அதோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு REITயும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அசட் ஸ்ட்ரக்சர், அந்த அசட்டில் யாரெல்லாம் ஆக்குபை பண்ணியிருக்காங்க எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய கம்பெனிஸ் தான் வந்து இந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்லலாம் இருக்காங்க. ஐடி பார்க்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்க கிடந்து கரெக்டாக ரெண்டல் இன்கம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியும் டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கண்டிப்பாக வந்துடும். சரி, இதில் கான்ஸ் இருக்கா, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி பார்க்லாம் மூடிட்டாங்க. ஸோ REITs வந்து ஐடி பார்க்ஸில் ப்ரொடாமினண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டல் இன்கம் அடி வாங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கேபிட்டல் டிப்ரிஷியேஷனும் இருக்கும். ஏன்னா ஒரு சில சமயம் வந்து இப்போது ஆன் ஃபார்வர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எல்லாம் காலியாகும். அப்படி காலியாகும் பொழுது கேபிட்டல் டிப்ரிஷியேஷனும் இருக்கும். ஸோ லிக்விடிட்டி அனதர் ப்ராப்ளம். இமீடியட்டாக காசு வருமா? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் வந்து இமீடியட் லிக்விடிட்டி இருக்குமான்னா அதுவும் டவுட்ஃபுல் தான். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் REITனா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதில் இந்தியாவில் இப்போ இருக்கிற REIT யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பசி, ப்ரூக்ஃபீல்ட், அப்புறம் மைண்ட் ஸ்பேஸ். இவங்க 3 பேர் தான் இப்போதைக்கு இந்த ஸ்பேஸில் இருக்காங்க. இவங்க 3 பேருமே முன்னாடி வந்து ஐடி பார்க், சாஃப்ட்வேர் பார்க்ஸ்லாம் கட்டி அதில் வந்து லீஸ்க்கு விட்ட ஆட்கள். இப்போ REIT கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து REITs ஆரம்பிச்சிருக்காங்க. IPOஸும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட இன்றைக்கி ஸ்டாக் ரேட் வந்து நான் ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே இங்கே கொடுத்துருக்கேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. எம்பசி தான் வந்து ஓல்டஸ்ட் REIT, மைண்ட் ஸ்பேஸ் வந்து நியூவஸ்ட் REIT. ஸோ இது போக கொட்டாக் இன்டர்நேஷ்னல் REITன்னு ஒன்று இருக்குது. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ் ஸ்பேசஸ்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு நம்ப முடியும் நமக்கு தெரியல. ஸோ இதிலெல்லாம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 15% வரைக்கும் இப்போவே தாராளமாக கிடைக்குது. ஏன்னா கோவிட் டைம் நிறைய ஆஃபீஸஸ் ஒர்க் பண்ணல, நிறைய பேர் ஆஃபீஸை காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லேயே வந்து 10 to 15% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. ஸோ இது வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இதிலே 52 வீக் ஹை லோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதோட பெஸ்ட் ப்ரைஸில் இது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சர்வீமாக இருக்கும். இப்போ இது வாங்கும்போது எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் நீங்கள் இதாவது பார்க்கணும். இது வந்து இதோட ஆக்குபென்சி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. யார் எங்கெங்கே ஆக்குபை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து இங்கே அவங்க கொடுப்பாங்க. அவங்களோட ஆஃபர் டாக்குமெண்ட்லேயே எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரூக்ஃபீல்டோட மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் வந்து அக்சென்ச்சர், TCS, காக்னிசன்ட், சேப்பியன்ட் இவங்க எல்லாருமே வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் லீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் க்ரோத்தும் இருக்குது. ஸோ நல்ல க்ரோத்தில் வந்து இது போயிட்டுருக்கு. ஸோ BA கண்டினியூ, அப்புறம் வந்து ENY இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. மற்ற எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சால சிறந்தது. மினிமம் நீங்கள் ஏதாவது பார்க்கணும் REITயில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இந்தியாவில் ஒரு 4-5 வருஷமாகவே இருக்குதா, இருந்தாலும் இப்போ தான் வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது இது வந்து பீக்கில் இருக்குது. யூஎஸில் வந்து இது பயங்கர பாப்புலர். REIT எல்லாம் ரொம்ப பாப்புலர். ஏன்னா வந்து நிறைய கமர்ஷியல் ஸ்பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அங்கே ஜாஸ்தி. இப்போ இங்கேயும் பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நிறைய கம்பெனிஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எப்பவும் போல் நீங்கள் கமெண்ட்டில் எழுதலாம். உங்கள் கொஷின்ஸ்லாம் அங்கே போடுங்க. எல்லா கொஷினும் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம்.
ஸோ இன்னொரு வீடியோவில் உபயோகமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.